வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் நினைத்தற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்கின்றார் என்பது தொடர்பான சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். இந்த நேரத்தில் 2 விஷயங்களை நம்முடைய இதயத்தில் பதிய வேண்டும். முதலாவது செய்தி, எல்லா காலத்திலேயுமே படைத்தவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், படைப்புக்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது என்ற முதல் பாடத்தை அல்லாஹ் தஆலா தன் திருமுறையின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார். சூரா தாஹா என்ற 20வது சூறாவுடைய 17 21 வரைக்கும் இருக்கின்ற வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை கூறுகின்றார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ் தஆலா கேட்டார், வமா தில்க பி யமீனிக யா மூஸா, மூஸாவே உம்முடைய வலது கரத்தில் இருப்பது என்ன என்றாக கேட்டார். வலது கரத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், காலஹியா சாய, இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்கவ் அலைஹா, அதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன். அந்த கைத்தறி சொர்க்கத்திலிருந்து வந்தது. அது 70 வகையான பயன்களை தரக்கூடிய என்பதாக நபிமாருடைய வரலாறு இந்த ஊரிலே கூட எழுதப்பட்டிருக்கிறது. அது அற்புதமான சக்தி படைக்கும். கலைப்பு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அது ஒரு கவட்டமா இருக்கும், இப்படி இருக்கும். பூமியில ஊண்டி அதை சாஞ்சுக்கிடுவா, அது சேர் மாதிரி. அவங்க சொல்றாங்க, கலைப்பு நேரத்திலே நான் அதன் மீது சாய்ந்து ஓய்வெடுத்துக் கொள்வேன். என்னுடைய ஆடுகளுக்கு இலைகளையும் தலைகளையும் பறித்து போடுவேன். அது அப்படி ஹைட்டா அப்படி தூக்குறாங்கன்னா, மரத்தினுடைய கிளை எந்த அளவுக்கு உச்சியா இருக்கோ அந்த அளவுக்கு மேல போகும். என்ன செய்யும், அந்த இலைகளையும் தலைகளையும் பறிச்சு போடும். சிலோட அடுத்து சொன்னாங்க, வலிய பிஹா மாறி போகிறா, இது எல்லாமே எனக்கு நிறைய பயன்கள் இருக்கின்றதாக அவங்க சொன்னாங்க. அதனுடைய பெருமையை சொல்றாங்கல்ல, நிறைய பயன் இருக்கிறது சொல்றாங்க. ஒரு இடத்துக்கு போறாங்க, வழி தெரியல அப்படின்னா அது வழியை காமிக்கும். அவங்க போகக்கூடிய வழி தவறா இருக்கோம்னா குறுக்கு வந்து நிற்குமா. தண்ணி தேவையா இருக்கோம்னா என்ன செய்யணும், எந்த இடத்துல தண்ணி இருக்குங்கிறத சொல்லும். அது மாதிரி நிறைய பலன்களை தனக்குண்டு. மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது எவ்வளவு பெரிய கைத்தறி தெரியுமா, அல்லாஹ் பெருமையா சொல்றாங்க, சந்தோஷமா சொல்றாங்க. சில பிள்ளைங்க பெற்றவங்க சொல்றாங்க, என்னை என்ன செய்ய தெரியுமா, நான் நல்லா சொன்னேன், எல்லாம் என்னை கிராப் தட்டினாங்க, என்னை சார் போராட்டாங்க சொல்றாங்க இல்லையா. அது ஒரு பெருமிதம் தானே. அது மாதிரி சொல்றாங்க, எல்லாம் இந்த கைத்தறி எவ்வளவு பெரிய பாக்கியமான தெரியுமா, எனக்கு பயன் இருக்கு, என்னுடைய ஆடுகளுக்கு பயன் இருக்கு, நிறைய பயன்கள் இருக்கு, பெருமையா சொன்னாங்க. சொன்னா, கால் அல்கிஹாயா மூஸா, மூஸாவே அதை கீழே போடுன்னு சொன்னான். ஃபால்காஹா, அதை கீழே போடுறாங்க. வைதாகிய ஹய்யத்துல் கஸ்தா, அது என்ன செய்யறது, விரைந்து ஓடக்கூடிய பாம்பாயிருச்சு. ஒரு பாம்பா இப்படி ஓடும். அப்போ ஓடின உடனே அவன் என்ன செஞ்சாங்க, பயந்துட்டாங்க, ஏன்னா அது பாம்பா ஓடுது. அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, கால ஹுதுவா வலா தகஃப், அதை நீங்கள் பிடியுங்கள், பயப்படாதுங்க. சனஈதுஹா சீரத்தல் ஊலா, அது முதலிலே இருந்த தோற்றத்துக்கு அதை மாற்றும்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அதை பிடிச்சாங்க, மறுபடியும் கைத்தறியாக மாறியது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் ஒரு தத்துவத்தை கொடுத்துட்டார். என்னவென்றால், இந்த உலகத்திலே மனிதர்கள்
எதை தனக்கு நன்மை தரும் என்பதாக நினைக்கின்றார்களோ அதை அவருக்கு தீமை தரக்கூடிய பொருளாக ஆக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. மனிதர்கள் தங்களுக்கு எது தீமை தரக்கூடிய என்பதாக நினைக்கின்றார்களோ அதை நன்மை தரக்கூடிய பொருளாக ஆக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹ்வுக்கு இருக்குது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? மிகப்பெரிய பயன் தரக்கூடியதுன்னு சொன்னார். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சார்? பாம்பா ஆக்குறார். அதை கண்டு ஒரு ஓடுறார். அப்ப அல்லாஹ் சொன்னா பயப்படாது. எந்த பாம்பை கண்டு நீங்கள் ஓடுகிறீர்களோ பிடிக்க அதை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய பழைய அசாபாக நாம் மாற்றுவோம் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், எல்லா காலத்திலேயுமே படைத்தவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர படைப்புக்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. படைப்புகளிடத்திலே செய்யறோம், பாசமா இருக்குது, அவங்க கடமைகளை செய்வதால அதெல்லாம் பிரச்சனை. அழகா சொல்லுவா, கடமையை செய், பறவை எதிர்பார. இந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்கின்றோம். ஆனா கடைசி காலத்துல இவன் தான் நம்ம பார்ப்பாங்க மாதிரி என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. நாம் சம்பாதிக்கிறோம், பொருள் தேடுகிறோம், தப்பல்ல. ஆனால் இந்த செல்வம் இருக்கிற ஆர்வத்தினால் நமக்கு எந்த கவலையும் இல்லை என்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது. என்று சொன்னால் நாம் எதை நன்மை என்பதாக நினைக்கின்றோம் அதை தீமையாக மாற்றுகின்ற சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. எதை நாம் தீமை என்பதாக நாம் நினைத்தோமோ அதை நமக்கு நன்மையாக ஆக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதான் பெருமான் ஆசிரியர் சொல்லுவாங்க இல்லையா, அஹபிப் ஹபீப் அம்மா அசா ஐயக்கூன் அது அம்மா. நீ யாரையும் அளவோடு நேசிப்பாயாக, ஏனென்று சொன்னால் அவள் எதிரியாக ஆகுவதற்கான வாய்ப்பும் உண்டு. நீ யாரையும் அளவோடு எதிர்ப்பாயாக, ஏனென்று சொன்னால் அவள் உனக்கு நண்பனாக ஆகுவதற்கான வாய்ப்பு இருந்தால் பெருமானா சொல்வார். மனிதர்களை கூட இவர் ஒரு பெரிய உற்ற நண்பன், எனக்கு பெரிய பக்கபலமாக இருப்பார் அப்படின்னா யாரையும் நம்பார். ஏன்னு சொன்னால் யாரை நம்பினாயோ அவன் அவனுக்கு முதல்ல துரோகம் செய்வான். அதே மாதிரி யாரையும் அளவுக்கரிமாக வெறுத்து விடாது. சில நேரத்தில் நமக்கு சங்கடங்கள் கொடுத்திருக்கலாம், சரி அப்படிங்கிற மாதிரி பட்டும் பராம போயிருமே தவிர எதிர்த்து நிற்காது. என்று சொன்னால் யாரை நீ எதிரி என்பதாக நீ கருதுகின்றாயோ உன் ஆபத்து நேரத்தில் அவன் தான் வந்து உதவிக்கு வந்து நிற்பான். இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், எல்லா காலத்திலேயுமே தேசமாக இருக்கிற தவறல்ல, அவருக்கான கடமைகளை செய்வது தவறல்ல, நம்முடைய வேலைகளை செய்வது தவறல்ல. இப்ப இந்த வேலையை பார்த்தோம், என்ன செய்வது தப்பு இல்லை. ஆனால் இந்த வேலை தான் என்னை காப்பாற்றும் நிவாரணைக்கு தேவையில்லை. இந்த வேலை தான் என்னை காப்பாற்றும், இந்த வேலையில தான் ஏதாவது ஆயிடுவேன். நான் இங்க வந்து சேர்ந்த புதுசுல ஒருத்தர் சொன்னாரு ரொம்ப காலம் வந்துட்டு இந்த ஆள்லாம் இருக்க மாட்டாங்கிற மாதிரி சொன்னாரு. ஒருத்தர் சொன்னார் விரிவா சொல்ல தப்பு. ஏன்னா அந்த பயம் வந்து எல்லா பக்கமும் இருக்கு, எல்லா பக்கமும் எது செய்யறது பப்ளிஷ் சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஆளே சொன்னார், நீங்க ரொம்ப காலம் தான் அந்த பள்ளியாசில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரு தமிழ்ல ஒரு கொச்சையாக பழமொழி சொல்வா, அதை டீசெண்டா உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன் ஒரு குளத்திலே குளிக்கிறார். அந்த குளம் எத்தனையோ மனிதனை பார்க்கிறது, மனிதன் எத்தனையோ குளத்தை பார்க்கின்றார். இதானே, ஒருத்தர் எத்தனையோ இடத்துல குளிச்சிருப்பான். அதே மாதிரி செய்த அந்த குளத்துல எத்தனையோ பேர் வந்து குளிப்பாங்க. இந்த பள்ளிக்கு எத்தனையோ பாவங்கள், எனக்கு எத்தனையோ பேர் வந்து குளிப்பாங்க. இந்த பள்ளிக்கு எத்தனையோ பாவங்கள், எனக்கு எத்தனையோ பள்ளிகள். வேலை செய்கின்றோம், தப்பல்ல. நம்முடைய வேலையிலே நம்மால் முடிந்த அளவுக்கு சின்சியராக இருக்க வேண்டும், தப்பல்ல. ஆனா அதே நேரத்திலே இந்த வேலை தான் என்னை காப்பாற்றும் என்பது கிடையாது. ஏன்னு சொன்னால் இது இல்லை, இந்த பள்ளி இல்லை அப்படின்னா நான் வந்து செய்வேன், கஷ்டப்பட போறேன்னா வேலையை பார்க்க போறோம். இதனைக்கு வந்து ஆர்வத்தில் சேராக இருக்க போறாங்களா? அல்ல. இதுக்கு சொல்லுவார்கள் சொன்னால் இந்த உலகத்திலே கடமைகளை செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் இதுதான் நம்மை காப்பாற்றும் என்பதற்கு தேவையில்லை. நான் இடத்துல அந்த விதைத்தான் சொன்னேன். இதை நம்பி நான் அல்ல, என்னை நம்பி இது அல்ல என்று சொன்னால் அல்லாஹ் திருமலை வசனத்தை கூறுவான், என் ஆசிரியர் இதைத்தான் எனக்கு சொல்லித் தருவான். 25வது சூராவுடைய 58வது வசனம் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், என்றும் மரணிக்காமல் உயிரோடு இருக்கின்றவர் மீது நம்பிக்கை வை. என்றும் மரணிக்காமல் உயிரோடு இருப்பவர் நம்பிக்கையில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அங்கே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் அல்லாஹ் தஆலா முடிச்சதா? ஏன்னா அல்லாஹ் அப்படி சொல்ல. என்ன அர்த்தம் என்று சொன்னால், நீ தான் மூத்தாக வைத்தவர், நான் மூத்தாக மாட்டேன், நான் மூத்தாக மாட்டேன். அதனால என்னை நம்பு, என்னை நம்புகிற நேரத்திலே உனக்கு நான் பக்கமாக இருப்பேன். அல்லாஹ் சொல்வார், உம்மை யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹஸ்பு. சூரத்து தலாக்கில் அல்லாஹ் போவார், யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றார். அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் எப்படி போதுமானவனாக இருக்கிறான்? குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 2 வரலாறை கூறுகின்றார்.
ஹதீஸ்ல புகாரி ஷரீஃபில் ஒரு வரலாறு வருகிறது. சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் அறிவிக்கிறார். புகாரி ஷரீஃபினுடைய 4564வது ஹதீஸ். இப்ராஹிம் வெறுப்பு கூட்டத்திலே போடப்படுகிறார். இப்ராஹிம் வெறுப்பு கூட்டத்திலே போடப்படுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை கடைசி நேரத்தில் போடப்படுவதற்கு கடைசி வார்த்தைன்னு சொன்னாங்க. பெருமானா சொன்னாங்க, கான ஆகிர கௌரி இப்ராஹிம் கீன உல்கிய ஃபின்னார் ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். அந்த நெருப்பிலே போடப்படுகிற நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நிஅமல் வக்கீல், அவன் எனக்கு பொறுப்பேற்பவரை சிறந்தவன் சொன்னான். அல்லாஹு தஆலா என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹு தஆலா வெறுப்பு கோத்தரவிட்டார். அல்லாஹ் கூறுவார் 21வது சூராவுடைய 69வது வசனம், குல்னா யா நார் கூனி பர்தவ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சலாமத்தை தரக்கூடிய ஈடேற்றத்தை தரக்கூடிய குளிர்ச்சியாக ஆகிவிடு என்பதாக 40 நாட்கள் ஒரு கித்தாவில் எழுதுறாங்க. 40 பாகுகிறாங்க, 50 பாகுகிறாங்க. தஃசீர் இப்னு கஸீர் 2 ரிவாயத் இருக்கிறது. 40 நாட்கள் உட்கார்ந்து என்ன செஞ்சாரு? ஜாலியா உட்கார்ந்துருந்தார். அப்ப அந்த நேரத்திலே நெருப்பில கூட்டத்திலே போடப்படுகிற நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. கேட்டாங்க, இப்ராஹிம் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்பதாக, உங்களுக்கு உதவி செய்யட்டுமா, அதற்கும் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா என்பதா. அவங்க சொன்னாங்களாம், உன்னிடத்தில் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்பா. உடத்திலே ஆகாயத்திலே நின்று கேட்டார்களா, இப்ராஹிம் உனக்கு ஏதாவது தேவை இருக்கா? அதற்கும் ஹாதா சொன்னாங்க, ஆலமு ரப்பில் ஹால், என்னுடைய இந்த நிலைமை ரப்ப அறிந்தவர், என்னுடைய இந்த நிலைமை ரப்ப அறிந்த, உங்களுடைய உதவி தேவையில்லை, அல்லாஹ்வுடைய உதவியாக தேவை தவிர உங்களுடைய உதவி தேவையில்லை சொல்லிவிட்டு தான் அந்த வார்த்தைக்கு ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்பவன் சிறந்த. அல்லாஹ் என்ன அறம் நடத்துறான். ஒருவேளை இதை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய நீ என்ன பாதுகாக்குது, இதுலேதான் எனக்கு சகாதத்திலே மூத்து இருக்காம ஆயிட்டு போறேன் என்ற ஒரு நாள் நடக்க ஒன்னே இது ஆஃபியத்து கிடைக்கும், இல்லைன்னா மூத்து கிடைக்கும், ஆயிட்டு போகுது என்பதாக அல்லாஹ் வார்த்தையை பிடித்த போல எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் தெரியுமா? அந்த நெருப்பையே பெருச பூங்காவாக ஆக்கினான். 40 நாட்கள் சொம்சா வாழ்ந்தார். வரலாற்று இன்னொரு செய்தி, குர்ஆனிலே சூரத் ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 173 174 இந்த 2 வசனத்திலே அல்லாஹ் ஒரு வரலாறை கூறுகிறார். ஓதப்பொருட்களை முடிகின்றது. ஓதப்பொருட்களை முடிந்து சஹாபாக்களுக்கு ஏராளமான சேதங்கள், 70 சஹாபாக்கள் ஷஹீதாகி போனார்கள், நிறைய சேதங்கள். அது பெருமானாருடைய ஒரு வார்த்தைக்கு மாறு செய்தாரத்தினா பெரிய பெரிய சேதங்கள். இப்ப இந்த நேரத்திலே சஹாபாக்கள் மிகப்பெரிய காயங்களோடும் வேதனைகளோடும் சொன்னாங்க மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு ஒரு செய்தி வளர்த்தாங்க. அந்த செய்தி உண்மைதான். அபூ சுஃபியான் என்ன செஞ்சார்? மக்காவின் தலைவர் அபூ சுஃபியான் ஒரு ஆலோசனை செய்கிறார். என்னன்னா, இப்போ நல்ல கடுமையான ஒரு அடி உள்ள கொடுத்துருக்கோம் முஸ்லீம்களுக்கு. இந்த சூட்டோட சூடா என்ன செய்யணும், இன்னொரு தடவை ஒரு படையை திரட்டி போய் நாம் என்ன ஒரு சேதத்தை ஏற்படுத்தினோம். அந்த அடியில இருந்து ஒரு மீண்டு வருவதற்கு முன்னால இன்னொரு அடியை கொடுக்கிறோம். அவர் அழிச்சிருவதாக சொல்லி அபூ சுஃபியான் ஆலோசனை செய்கின்றார். திரளுகிறது, படை திரளுகிறது. அந்த செய்தி சஹாபாக்கள் வருகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த வரலாறை கூறுகிறார். அல்லதீன قال هم الناس ان الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم ايمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. அவன் என்ன தகவல் அந்த போது ஒரு பெரும் படை வருகிறார், பெரும் படை திரட்டி கொண்டிருக்கிறார்கள், வர இருக்கிறார்களாக சஹாபாக்களுக்கு இந்த செய்தி வருகின்றது. ஆனால் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது என்னவென்றால், நீங்க ரொம்ப தயாராறீங்க, ரொம்ப சூழல் சரியில்லைவாக அவர்கள் பயமுறுத்தப்படுகின்றது. ஆனா அவங்க சொல்லுவாங்களா, அவர்கள் சொன்னார்கள் ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல். அந்த பயத்தை அந்த பயத்தை உண்டாக்கிய நேரத்தில் ஒரு ஈமான் அதிகமாகும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வர வர ஈமான் அதிகமாக வேண்டும். கஷ்டங்கள் வர வர ஈமான் அதிகமாக வேண்டும். அல்லாஹ் என்னை நேசிக்கின்றான், என்னை சோதிக்கிறான் என்ற ஈமான் அதிகமாக தவிர என்ன செய்யற சில பேர் சொல்றாங்க, என்னங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம ஏற்கிறேன்னு போய் உட்கார்ந்துருப்போம். இவன் என்ன செய்வான், வெந்த புள்ள வேலை விடுற கதை என்ன செய்வாங்க, எரிய நெருப்புல எண்ணெய் ஊற்றுற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே அது அன்பின் காரணமாக கூட இருக்கலாம். சில நேரத்தில் என்ன சொல்ற சூரியத்தினோட உசுப்பேத்தி விடுறது கூட இருக்கலாம். என்னங்க உங்க வாழ்க்கையில தான் அடிமேலாடி என்ன செய்யறது. அந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும், ஈமான் அதிகமாக வேண்டும். எப்படிப்பட்ட ஈமான்? அல்லாஹ் என்னோடு இருக்கிறார், என்னோட இருக்கிறார்.
எனக்கு எல்லாம் உதவி செய்வார் என்று என்ன சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். மக்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் திரளுக என்பதாக பயமுறுத்திய நேரத்திலே அவருக்கு ஈமான் அதிகமாக சொன்னாங்களா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுவான். ஹஸ்பி இல்லான்னு ஓதலாம், ஹஸ்புனல்லாஹ்னு ஓதலாம். ஆனா ஹஸ்புனல்லாஹ்ங்கிறது சிறப்பு பன்மையுடைய வார்த்தை. இப்ராஹிம் ஒருவராக ஹஸ்பி இல்லான்னு சொன்னார். இவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவன் பொறுப்பு ஏற்பது சிறந்தவன் என்பதாக அந்த வார்த்தையை சொன்ன போது அல்லாஹ் அவருக்கு செய்த 3 உபகாரத்தை அடுத்து கூறுகின்றார். அல்லாஹ் கூறுகின்றார், அந்த வார்த்தையை அவர் சொன்ன போது அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய அருள்குறையை மேன்மையை பெற்றுக் கொண்டார்கள். அல்லாஹ் அடுத்து சொல்கிறார், லம் யம்சஸும் சூன், அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. தீங்கு ஏற்படனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா அவனுடைய உள்ளத்தை மாற்றினான். இந்த வார்த்தை இவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்து போனது அந்த எதிரியுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா மாற்ற. பெருமானா சொல்லுவாங்களே, மனிதனுடைய இதயம் என்பது அல்லாஹ்வுடைய இரு விரல்களுக்கு இடையில இருக்கின்றார். அந்த எதிரிகள் என்ன செஞ்சாங்க, அபூ சுஃபியான் ஒரு அறிவு செஞ்சார். என்ன செஞ்சார் அப்படின்னா, சரி வேணாப்பா, இப்பதான் முடிச்சுட்டு வந்தா மறுபடியும் வந்து போய்கிட்டு விடு அடுத்து பார்த்துக்கிறோம் என்பதாக இந்த ஒற்றை வார்த்தை படை திரண்ட மக்கள் என்ன செஞ்சார்கள், அப்படியே என்ன செஞ்சாங்க, பின்வாங்கினார், முடிவை கைவிட்டார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்வார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளார் என்பதார். அப்ப அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா, அந்த நம்பிக்கையோடு சொல்லுகின்ற வார்த்தை நமக்கு அல்லாஹ்வுடைய நியாமத்தை அருள்கொடைகளை பெற்றுத் தரும். நம்ம யார் அழிக்க நினைக்கின்றாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா மாற்றத்தை இருப்பான், அவருடைய சதியிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அது மாதிரி அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கின்ற அல்லாஹ் தஆலா கூறுகிறார். 3வது வரலாறு புகாரி ஷரீஃபினுடைய 2910 ஹதீஸ். ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் நஜ்த் நாட்டுக்கு போருக்கு போயிட்டு திரும்பி வருகிறோம். நஜ்த் நாட்டுக்கு போருக்கு போயிட்டு திரும்பி வரும். அப்படி திரும்பி வருகிற நேரத்தில் முள் மரங்கள் இணைந்த ஒரு பள்ளத்தாக்கை நாங்கள் கடந்து வருகிற நேரத்தில் அங்கு தங்க வேண்டிய ஒரு சூழல். மதிய நேரம் ஆயிடுச்சு. முள் மரங்கள் நிறைந்த ஒரு இடம், பள்ளத்தாக்கு, மதிய நேரமாக அங்க தங்கும். அப்போது என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அந்த மரங்களுக்கு மரங்கள் இருந்த இடத்துல பார்த்துட்டு செஞ்சாங்க, தனித்தனியா தங்கியிருக்காங்க. தங்கியிருக்க நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு மரத்தை படுத்திருக்காங்க. படுத்திருக்கிற நேரத்திலே திடீர்னு பெருமானார் கூப்பிடுகிறார், அழைக்கிறார். பெருமானா கொஞ்சம் தள்ளி படுத்திருக்காங்க, ஒரு மரத்தை கீழே படுத்திருக்காங்க. என்ன செய்யறாங்க, பெருமானார் அழைத்தாங்க. நாங்கள் விரைந்து சென்று பார்த்தோம். அந்த நேரத்திலே ஒரு கிராமவாசி ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி சொன்னார். என்னவென்றால், நான் இந்த இடத்திலே களைப்பாறுவதற்காக என்னுடைய வாளை இந்த மரத்திலே தொங்க விட்டு நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். இந்த கிராமவாசி அந்த வாளை எடுத்து இடத்திலே கேட்டான், மின்னி, என்னை விட்டு உன்னை காப்பாற்றுவது யாருவா கேட்டான். தூங்குறாங்க. அவன் நான் வந்தவன் அந்த வாள் எடுத்துட்டான். வாள் எடுத்துட்டு உருவிய வாள் ஒடிக்கிற சஹாபாக்கள் தனித்தனியே தங்கியிருக்கான். கேட்கிறான், மின்னி, இந்த நேரத்தில் என்னை விட்டும் காப்பாற்றுவது யாருவதாக. அப்போது பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த வார்த்தையை நான் 3 தடவை சொன்னேன். அவன் அதிர்ச்சியிலே உறைந்து போனான். இந்த நிக்கிறான் வாக சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, அதோட சஹாபாக்கள் அவரை தண்டிக்கலாம் நினைத்த நேரத்தில் பெருமானார் அவரை தண்டிக்கவில்லை. வரலாறு மொழிகள் புகாரி ஷரீஃப். நாங்க ஒரு நாள் சுபரா ஓதும் போது தீனே காரியம் ஒரு கிதாப் இருக்கு. அந்த கிதாபிலே இப்படி ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல அல்லாஹ் இந்த வார்த்தையை பெருமானார் சொன்ன போது அந்த பால் அவருடைய கரத்தை விட்டும் கீழே விழுந்து விட்டது. அதே பெருமானார் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கேட்டாங்க, உன்னை யார் காப்பாற்றுவது என்பதாக. நீங்க தான் என்னை காப்பாற்றுமாக சொன்னார். பெருமானாரை மன்னித்து விட்டார். இங்க செய்தி என்னவென்றால், அந்த நிர்பந்தமான நேரத்திலே கூட அல்லாஹ்தான் என்னை காப்பாற்றுவார் என்று பெருமானார் உறக்க சொன்னார்கள், உறுதியாக சொன்னார், 3 தடவை சொன்னார்கள். அவர் அப்படியே என்ன செய்தார், அப்படியே திகைத்து போனார். அப்படியே திகைத்து போய் அவர் நின்று விட்டார். என்ன செய்தார், அவன் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏன்னு சொன்னார், அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்கிற அவ்வளவு பெரிய சத்தியாக வார்த்தையா. அதனால நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலையுமே அல்லாஹ் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை ஒருவருக்கு இருக்குமானால் அல்லாஹ் என்ன செய்கிறார், அவருக்கு பக்கபலமாக இருக்கிறார். அல்லாஹ் என்னை பாதுகாப்பார், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார். பெருமானார் சொல்வாங்க இல்லையா, ஒரு மனிதனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பறவைக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதில் உமர் ஹத்தாரோடு அறிவிக்கிறாங்க, திருமதியினுடைய 2344 ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, லவ் அன்னக்கும் தவக்கதுன் அலல்லாஹ் ஹக்க தவக்குலிஹி,
நீங்கள் அல்லாஹ்வுக்கு பரிபூர்ணமான முறையிலே நம்பிக்கை வைத்தால் ரஸகக்கும் கமா யர்ஸுகுத்தை, பறவைகளுக்கு உணவளிப்பதுமாய் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உணவளிப்பார். தகுது ஹிமாசவ தருகு வித்தானா, காலையிலே வெறும் வயிற்றோடு செல்கின்றது, மாலையிலே வயிறு நிரம்பி திரும்புகிறது. அப்ப நம்முடைய ஆபத்தை விட்டு பாதுகாப்பதற்கும் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கும் அல்லாஹ்வின் நம்பிக்கை வைக்கும் நேரத்திலே அல்லாஹ் நமக்கு உதவி செய்கின்றான், பக்கபலமாக இருக்கிறார் என்பதுதான் நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதை கேட்டவரை நம்பிக்கலாம். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு